பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ப்ரோ வந்திருந்தாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கன்று மாடு வந்து எடுத்திருக்காங்க. எவ்வளோ முடிச்சுன்னு கேட்போம். அதெல்லாம் வந்து ஜெர்சியில் தான் வந்து எடுத்திருக்காங்க. மாடு கண்ணோட இருக்கு. ஸோ இவர் தான் வந்து சென்டரில் வந்து இருக்கா. அப்புறம் அவர் தான் வந்து எடுத்தார். நான் எட்டுங்களாண்ணா அது இது என்ன எவ்வளோ பால் கறக்குன்னு சொன்னாங்கண்ணா? 12 லிட்டர் பால் கறக்கும். கண்குடி போட்டு எவ்வளோ நாள் ஆச்சுன்னாங்க? 2 நாள் தான் ஆச்சாமா? சரி சரி. எந்த ஊரில் தான் வந்தீங்க நீங்கள்? காவேரிப்பட்டினம். இப்போ சரி சரி சரி. பல்லுண்ணா இது கண்டம் சரிண்ணா. எவ்வளோ சொன்னாங்கண்ணா அவங்க? 46,500. ஒரு 10 லிட்டருக்கு மேலே கிடைக்குன்னாங்களா பால்? சரி சரிண்ணா. உங்களுக்கு பிடிச்சிச்சா மாடு இல்லை? பிடிச்சிதான். சரி சரி சரி. இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டருக்கு மேலே வந்து பால் வந்து கறக்குன்றாங்க. மாடு கண்ணோட பொட்டக்கண்ணா? சரி சரிண்ணா. சுழி சுத்தத்தோட கணக்குட்டியா? இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னா காரியமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலே வந்து ஒரு 5 மணில இருந்து ஒரு 9 மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும். தர்மபுரி மாவட்டம் நிறைய வந்து கைக்கறவை சனமாடு இந்த மாதிரி வந்து கொண்டு வருவாங்க. அப்படியே வந்து எந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்ன ரேட்டுகளை வந்து மார்க்கெட்ல வந்து போதும் அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க. வந்து பாத்தீங்கன்னா சந்தைக்குள்ள வந்தாச்சு. அப்படியே வந்து பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோ வந்து இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கை கறவை செனமாடு ரெண்டையுமே வந்து இந்த வீடியோஸில் வந்து பார்ப்போம். கொஞ்சம் லேட்டு தான். அப்படியே வந்து பார்ப்போம் என்ன ரேட்டுக்கு வந்து போகுது ரேட்டு இந்த வாரம் மார்க்கெட்டில். இல்லை இதெல்லாம் வந்து கைப்பால் போல் நல்லா வந்து பெரிய மாடு இதெல்லாம். இந்த மாட்டோட கண்ணு அந்த சைடு இருக்குது. ஜெர்சியில் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பெரிய மாடாக இருக்குது. கேட்டு பார்ப்போம் எவ்வளோ பால் இருக்குன்னுட்டு. கண்ணு வந்து ஜெர்சியில் வந்து இருக்கு. பொட்டை கண்ணு தான். எவ்வளோ இருக்கு பால்? 10 லிட்டரு. ஜெர்சி கண்ணு இதோடு தேவா 10 லிட்டர் பால். ஜெர்சி கண்ணு பொட்டை கண்ணு தான். நல்லா வந்து பெரிய மாடு. எவ்வளோண்ணா சொன்னீங்க? 50. ஸோ 50,000 வந்து விலை வந்து சொல்கிறாங்க. ஒரு 10 லிட்டர் பால் ஜெர்சி கண்ணை பொட்டை கண்ணை மாடு கண்ணோட சேர்த்து வந்து 50 வந்து சொல்கிறாங்க. ரேட் வந்து கேட்குறோம்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லாருமே வந்து ரேட்டெல்லாம் சொல்லிடுறதில்ல. ஒரு சில பேர் வந்து சொல்லிடுவாங்க. ஒரு சில பேர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிஸ்க் தான். ஏன்னா அதெல்லாம் இருந்தாலும் எடுத்து போடுவோம். நான் வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்க இருப்பான். ஸோ அவங்க ஒரு டென்ஷனாக இருப்பாங்க. நாம் போய் சண்டையில் கேட்டாங்கன்னா ஸோ அதை அவங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடும். இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து கேட்டு எடுப்போம். இதெல்லாம் வந்து சேல்ஸ் வந்து ஆன மாடு தான். அப்படியே வந்து பார்ப்போம். எல்லாம் வந்து வண்டியில் ஏற்றி நிறைய வந்து கொண்டு போயிட்டாங்க. இல்லை இங்கே வந்து ஒரு மாடு வந்து இருக்கு பாருங்க. இந்த மாட்டோட கண்ணா என்னன்னு தெரியல. கண்ணுக்குட்டி வந்து சூப்பரா இருக்கு. கேட்டு பார்ப்போம். இந்த மாட்டு கண்ணானா அது? அந்த கண்ணு இதே விடுதுவா? இது சனமாடா? சரி சரி. ஸோ சனமாடு தான் இது. நான் இந்த மாட்டு கண்ணு நினைச்சிருந்தேன். கண்ணுக்குட்டி வந்து அது எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. படுத்துச்சு. பொட்டை கண்ணு தான் அது. சூப்பரான கண்ணு. எத்தனை மாசம் ஆகுது? எத்தனை மாசம் ஆகுது? 9 மாசம். கண்ணு போற நாளா? இன்னும் 20 நாள். நல்லா இருக்கு பாருங்க. மாடு வாங்கிட்டீங்களா இல்லை கொடுக்கறதானா? நீங்க வாங்கி இருக்கிறது. சரி சரி. கடை சேர்ந்துச்சா? சரி சரி. சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாங்கி வந்து சேல்ஸ் பண்ணுறது தான். நல்லா இருக்கு மாடு. ஸோ ரேட்டு வந்து கேட்கல. ஏன்னா வந்து இவங்களும் வந்து விற்க போகிறது தான். நாம் ரேட்டு சொல்லிட்டோம்னா அவங்க கண்டிப்பாக வியாபாரம் பார்த்தீங்க. அதனால வந்து ரேட்டு வந்து கேட்கல. நல்லா இருக்கு மாடு. சன மாடு. இதெல்லாம் வந்து மாடு கண்ணோட இருக்கு. நல்லா பெரிய மாடு. கறவைக்கு வந்து நல்லா இருக்கு. ஜெர்சி மாடு தான். எல்லாம் மடி நல்லாவே வந்து வச்சிருக்கு. காலக்கண்ணு எவ்வளோ கிடைக்குன்னு தெரியல. பால் கேட்டு பார்ப்போம். பால் எவ்வளோ கிடைக்குன்ட்டு. பால் எவ்வளோ கிடைக்கும்? 15. காலக்கண்ணை எந்த வருதுண்ணா?
மாட்டு வியாபாரிங்களா? சரி, சரி. மாடு கண்ணோட இருக்கு ஒரு 15 லிட்டர் பால். நல்லா இப்போ ஈத்தனை போட்டு இருக்குது? 4வது கண்ணு. சரி, சரிண்ணா. அதாவது ஒரு 15 லிட்டர் கறவை வந்து எடுக்கிறீங்கன்னா இந்த மாடு வந்து எடுக்கலாம். ஒரு 4வது ஈத்து மாடு. நல்லா வந்து பெரிய மடி தான். காலை கண்ணு எவ்வளோண்ணா சொன்னீங்க? எதை பேசினா எதை கொடுப்பீங்க முன்ன பண்ண? இன்னைக்கு ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா? அதை ஒன்றும் சேல்ஸ் ஆகல. வியாபாரி கம்மியாக தான் கேட்குறாங்க. வியாபாரம் டல்லா போதா? டல்லா தான். சரி, சரி. உங்கள் பேர்னா? சீனா. வாரம் வாரம் வருவீங்க? சரி, சரி. எல்லாம் ஒரு 15 லிட்டர் பால், ஒரு 45 சொல்கிறேன், ஒரு 50 சொல்லி ஒரு 45 சொல்கிறாங்க. நல்லா இருக்கு மாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய மாடு. நல்லா மடியும் நல்லா வந்து வச்சிருக்கு. 4 கம்புமே வந்து நல்லா தான் தெரியுது. நீங்கள் வந்து பார்த்து எதை எடுக்கலாம். நீங்கள் வந்து கறவைக்கு நல்லா இருக்கும் மாடு. 15 லிட்டர் சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு 2-3 லிட்டர் கம்மியாகலாம். ஒரு 12-13 வச்சு குறையாம கறக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து இந்த சைடு வந்து பார்க்கறது எல்லாமே வந்து சினை மாடுங்க. கைக்கார மாடுங்களை வந்து பார்ப்போம். அப்படியே வந்து சன மாடை வந்து பார்த்துட்டு போவோம். எல்லாம் வந்து முதல் ஈத்து, 2வது ஈத்து, 3வது ஈத்து அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய மாடுங்க இந்த சைடு. எல்லாம் வந்து பெரிய பெரிய மாடுங்க ஒவ்வொன்றுமே. சைஸ்ல வந்து நல்லா இருக்குங்க ஒவ்வொன்றும். வந்து பார்ப்போம். இதுங்கெல்லாம் வந்து வாங்கியிருக்க மாடுங்க. வாங்கிட்டாங்களாட்டுங்கிறது. சேல்ஸ் ஆகலையா இல்லை வாங்கிட்டீங்களாடா? போதா. ஸோ சேல்ஸ் ஆகாமல் ரிட்டர்ன் வந்து போகுது. நல்ல மாடு ரிட்டர்ன் வந்து கொண்டு போகிறாங்க. அவ்வளோ டைம் ஓவர் ஆகிடுச்சு. அதனால் வந்து கொண்டு போகிறாங்க. நான் ஜெர்சி கைப்பாலுங்க. நான் வாங்கியிருக்க மாடுங்க இதுங்கெல்லாம். இந்த மாடு வந்து நல்லா இருக்கு பாருங்க. நல்லா வந்து காம்பு வந்து நல்லா லென்த்து. நல்லா மாடு கண்ணோட இருக்கு. நல்லா லென்த்து காம்பு. கறக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும் மாடு. வாங்கிட்டீங்களாண்ணா? வேற ஆள் மாடு வாங்கிட்டு இருக்காங்க. ஆஹா, நல்ல மாடு. நல்லா வந்து மடி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆஹா, குட்டி மாடோட இருக்கு. காம்பு நல்லா லென்த்தில் வந்து நல்லா இருக்கு. 40 ரூபாய் பக்கம். எந்த ஊருக்குண்ணா போதும்? ஓ, நல்லா இருக்கு மாடு. ஒரு 40 பக்கம்னு சொல்றேன். அது கன்ஃபார்ம் ரேட் எல்லாம் வேற ஒருத்தருது. ஸோ அது என்ன முடிஞ்சுன்னு தெரியல. மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. நல்லா லென்த்து காம்பு மாடு கண்ணோட முடிஞ்சிருக்கு. அப்படியே ஒரு 40-50 அந்த ரேஞ்சுக்கு வந்து முடிஞ்சிருக்கலாம். எவ்வளோ முடிச்சுன்னு தெரியல கன்ஃபார்ம். செவல ஜெர்சி இதெல்லாம் வந்து வாங்கியிருக்க மாடுங்க தான். அப்படியே உள்ள வந்து போவோம். இதெல்லாம் இந்த மாடு வந்து நல்லா இருக்கு பாருங்க. பார்த்துட்டு இருக்காங்க வாங்கறதுக்கு. வந்து பேசுறாங்க. ஒரே சீதம் நல்லா பாரு. எல்லாம் ஒண்ணு மீதி எதனா சொல்லு. செய்து பார்க்கும்போது மடிவு கை வச்சு பார்க்கலாமா? கை மட்டும் வச்சுக்க. சொல்லிட்டு இருக்காங்க வேலை. அது கம்மியாக தான் கேட்டு இருக்காங்க. 75 பக்கம் அவங்க சொல்றாங்க மாட்டு ஓனர். விலையா சொல்ல உங்களுக்கு காண்டுக்கு 90,000
நல்லா இருக்குமா ஆசைப்படுத்து நல்ல பேச்சு கெடேரி வாங்க 40,000 வாங்க. சனமடை தான் ஒரு 7-8 மாதம் வந்து ஆகும் சொல்கிறாங்க. இப்போ வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கு. பேசி கண்டிப்பாக வந்து ஒரு 65, 62, 60 அந்த ரேஞ்சுக்கு வந்து முடியும். சின்ன மடி தான் தலை செய்த போல. கறவைன்னு பார்த்தீங்களா அவ்வளோக்காக தெரியல, ஏன்னா மடி சின்ன மடி தான் முதலீத்து. இதுங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய மாடுங்க, சன மாடுங்க. எல்லாம் வந்து இந்த சைடு பார்க்குறது எல்லாமே வந்து சன மாடுங்க தான். இங்கே வந்து பார்க்குறீங்க பாருங்க, எல்லாம் வந்து சன மாடு. அங்கே வந்து ஒரு சரியான சைஸில் வந்து இருக்கு பாருங்க மாடு. நல்லா வந்து மடியெல்லாம் வந்து அருமையாக வச்சிருக்கு. நல்லா வந்து சைஸ் இருக்கு மாடு. இது எப்படி இருக்குன்னு பாருங்க சைஸ். எல்லாம் உடம்பு அகலத்துல இருக்கு, நீட்லயும் வந்து இருக்கு மாடு வந்து. என்ன பல்ல வச்சிருக்குன்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பாருங்க மாடு. பல்லுனா 4 பல்லு ஃபர்ஸ்ட் தான். இப்படி இருக்குன்னு பாருங்க, சைஸ் வந்து சரியான சைஸ். இதெல்லாம் பண்ண மாடுங்களா வீட்டை வளர்க்கறது தெரியாது, வீட்டை வளர்த்த மாடு தான். சரியான சைஸ் மாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலை சைத்து 4 பல்லு, நல்லா ஹெவி மாடு சைஸ். வீடியோஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து தெரியல. நாங்கள் கண்டிப்பாக வந்து நல்லா பெரிய மாடு தான். எவ்வளோ நான் சொன்னீங்க? 160. ஸோ 1,70,000 சொல்லி 160 சொல்றாங்க. கண்டிப்பா வந்து 1க்கு மேலதான் போவோம். நான் சைஸ் வந்து அப்படி இருக்கு மாடு, தலை சீத்து தான். உங்களோட மதிப்பு வந்து எவ்வளவு சொல்லுவீங்க அந்த மாடு? அவங்க 170 சொல்லி 160 சொல்றாங்க. ஏன்னா மாடு வந்து அந்த மாதிரி சைஸ் வந்து இருக்கு. கண்டிப்பா வந்து 1க்கு மேல வந்து போலாம். 1க்கு மேல விற்கலாம் எவ்வளவு நாளையும். ஆனா 160 போகாத, ஸோ அதை விட கம்மியாகும். 110 கொடு. ஒண்ணு 10 கேட்டாங்க, அதுக்கெல்லாம் ஒரு 1:30க்கு நான் தர வாங்கி கொடுங்கன்றாங்க. 1:10 கேட்டு தரல. 1:30க்கு நான் 1,30,000 கொடுக்குறேன், நீங்க வாங்கி தரணுன்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கு மாடு. இல்லை இதுங்கெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க போல. பால் மடா சன மடான்னு தெரியல, நல்லா வந்து பெரிய மடியா இருக்கு. நல்லாதான் இருக்கு மாடு. சந்தை வந்து முடிய போது 9 மணி ஆயிடுச்சு கிட்ட. அப்படியே வந்து நம்ம வந்து கைக்காரவ சைடு வந்து போய் பார்ப்போம்.
இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 45,000 சொல்றாங்க இந்த மாடு. இதான் பாலை சனையான்னு தெரியல, கொஞ்சம் வயசான மாடு தான். 45 சொல்றாரு. பாலா சனியாடா? பாலா சனியா? சன மாடு. சன மாடு தான் 45,000 சொல்றாங்க. எல்லாம் சன மாடுங்க தான் இங்க வந்து பாக்குறீங்க. எல்லாமே சன மாடு வந்து நிறைய வந்து இருக்கு. கைக்கரை கூட ஓரளவுக்கு நிறைய வந்து சேல்ஸ் வந்து ஆயிருக்கு. காலையிலே வந்து நிறைய இருந்துச்சு. இல்ல இது வந்து கிராஸ் மாடு கணக்குட்டியோட வந்து இருக்கு. இந்த மாதிரி கிராஸ் எடுத்தாலும் ஒரு சில மாடல் நல்லா வந்து கரை வந்து நல்லா கறக்கும். பழசமா? ரெண்டாவது பல்லு? பல்லு 4 பல்லு. ஸோ ரெண்டாவது கண்ணு 4 பல்லு நல்லா இருக்கு மாடு. சூப்பரா நல்லா கறவைக்கு நல்லா இருக்கு. எவ்வளோ கிடைக்கும் பாலெல்லாம்? பால் 10 லிட்டர் வருது. 10 வரும். 4 நாள் தான் நான் குட்டி போட்டு. சரி. இன்னும் மிச்சம் வரும். இன்னொரு 10-15 நாள் போனோம். ஒரு 10 லிட்டர் பால் வந்து கறக்குன்றாங்க. நம்ம கறக்கும், ஏன்னா வந்து கிராஸாக இருந்தாலும் நல்லா வந்து கறக்கும் மாடெல்லாம் வந்து பார்த்தீங்களா. ரெண்டாவது ஈத்து தான், 4 பல்லு. எவ்வளோடா சொன்னீங்க? 53. சரி சரிண்ணா. கேட்டாங்களா எவ்வளோ கேட்டாங்க? உங்களுக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகலாம்? சரி சரி. நல்லா தான் இருக்கு. ரெண்டாவது ஈத்து ஏதாவது பேசி இதை முன்ன வாங்கலாம். கறக்கும் ஒரு எப்படியும் வந்து 8 லிட்டர் 9 லிட்டராச்சும் கறக்கும். ரெண்டாவது ஈத்து சின்ன மாடு தான், ரொம்ப பெரிய மாடெல்லாம் இல்லை. எல்லாம் வந்து மாடு கண்ணோட போகுது. கணக்குட்டி தூக்கிட்டு போறாங்க பாருங்க. பின்னாடி மாடு போகுது, ஜெர்சி மாடு. எல்லாம் வந்து வியாபாரம் வந்து போயிட்டு இருக்கு. இதை வந்து மாடு கண்ணோட இருக்கு. வியாபாரம் வந்து அங்க நடந்துட்டு இருக்கு. மாடு கண்ணு யாராளுக்கு சந்தை எனக்கு உனக்கு எழுதிருக்குதா? இப்ப நான் கொடுக்கறது இல்லையா உனக்கு? நீ என்ன கொடுக்கறது இல்லையா? வந்து போயிட்டே இருக்கு. போயிட்டே தான் இருக்கு வியாபாரம். எப்படியும் கறவைக்கு நல்லா இருக்கும் மாடு. எவ்வளோ முடியும்னு தெரியல, ரொம்ப லேட் ஆகும் போல. அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த மாடு வந்து பார்ப்போம். வியாபாரம் வந்து முடிஞ்சிருச்சு. என்னால வந்து வாங்கிட்டாங்க மாடு கண்ணோட. எல்லாம் வந்து இங்க வந்து பாக்குறீங்க பாருங்க, வந்து சன மாடுங்க தான். கைக்கரை மாடு கம்மியா தான் இருக்கு.
அந்த ஜெர்சியில வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து பெரிய மடி. இதெல்லாம் வந்து வாங்கிட்டாங்களாட்டுங்குது. எல்லாம் வாங்கியிருக்காங்களா இல்ல சேல்ஸான்னு தெரியல. சனமாடு தான் போல. கேட்டு பார்ப்போம் என்ன சனையானிட்டு. வாங்கிட்டீங்களாண்ணா? கொடுக்குறோம். சனையா? பல்லுண்ணா? பல்லு கடை 9 மாசம் ஆயிடுச்சா? 10 நாள். சேல்ஸ் ஆகல இன்னைக்கு? சரி சரி. எந்த ஊர்னா? பெரியம்பட்டி. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்களா சேல்ஸ் வந்து ஆகலன்றாங்க. இன்னொரு 10 நாளைக்கு வந்து கணக்குட்டி வந்து போடுற ரேஞ்சில் வந்து இருக்கு. நல்லா மடி வந்து பார்த்துருப்பீங்க. நல்லா பெரிய மடி. எவ்வளோ நான் சொன்னீங்க? 85. சரி சரி. சேல்ஸ் ஆகலும் ரிட்டர்ன் கொண்டு போறீங்க? சரி சரி. எவ்வளோ? 75 தான் கொடுத்துருவீங்க? சரி சரி. நல்லா தான் இருக்கு மாடு. ஒரு 75 வந்தால் கொடுத்துற மாதிரி சன மாடு கண்டு போடுற நாள். இல்லை இதுங்கெல்லாம் வந்து கைப்பால் தான். எல்லாம் வந்து வாங்கியிருக்க மாடுங்க. இல்லை வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. எல்லாம் வண்டியில வந்து ஒரு கண்ணு மாடோட இருக்கு பாருங்க. எவ்வளோ முடிஞ்சுன்னு தெரியல. வாங்கி வந்து வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க. வந்து சூப்பர் மாடு தான் வாங்கியிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா பெரிய மாடு. எவ்வளோ முடிச்சுன்னு தெரியல. அப்படியே அந்த சைடு போய் பார்ப்போம். எல்லாம் வந்து வாங்கியிருக்க மாடுங்க இதுங்கெல்லாம். எல்லாம் வந்து நல்லா பெரிய மாடு தான். சேல்ஸ் வந்து ஆகியிருக்கு. பால சனியான்னு தெரியல. உள்ள வந்து போனங்கெல்லாம் கைக்கர மாடெல்லாம் இருக்கும் இந்த சைடு. அப்படியே பார்ப்போம். சொல்லுக்கு 24,000 ரூபாய் போடுறோம். வடி சொல்லுக்கு சாயம் போடுவோம். சரி சரி கோட்டை சரி வந்தாலும் எல்லாம் வந்து இந்த சைடு இருக்கிறதெல்லாம் வந்து கைப்பாலுங்க. எல்லாம் வந்து சேல்ஸ் ஆன ஆயிடுச்சு. நிறைய இருந்துச்சு காலையிலேயே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடல் மட்டும் தான் இருக்கு. அன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்பயே 9 மணி வந்து ஆக போகுது. ஜெர்சி நல்லா வந்து உடம்பு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா சூப்பர் மாடு. நல்லா வந்து சன போல நல்லா உடம்புல வந்து நல்லா இருக்கு. கேட்டு பார்ப்போம் ஏன்னா சனியானிட்டு. மாடு வந்து உடம்பு வந்து நல்லா இருக்கு. ஏன் சனி மாடா ப்ரோ? சன மாடா? எத்தனை மாசம் ஆகுது? எத்தனை மாசம் ஆகும்? 8 மாசம் முடிஞ்சிருச்சா? எத்தனை ஈத்து? எத்தனை ஈத்து இருக்குது? கடை வந்து இருக்கு. சரி சரி. 2வது கண்ணு எல்லாம் வந்து உடம்பு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க.
இது வந்து மாடு கண்ணோட இருக்கு ஹெச்எப். எத்தனை ஆச்சு கண்ணு போட்டு? எனக்கு ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரம் தான் ஆகுதா? சரி சரிண்ணா. கறவைலாம் எவ்வளோ கிடைக்கும் இப்போ? கறவை எவ்வளோ கிடைக்கும் இப்போ பால்? ஒரு 15 லிட்டர் வருது. 15 வருது. சரி சரி. 2 தான் கொண்டு வந்தீங்களா? அதுவே சேல்ஸ் ஆகல? ஆகல. சரி சரிண்ணா. ஒரு 15 லிட்டர் பால் வந்து கிடைக்குன்றாங்க ஹெச்எப். ஏன்னா பொட்டக்கண்ணா காலக்கண்ணா? பொட்டக்கண்ணு. சரி சரிண்ணா. ஒரு 15 லிட்டர் பால் 2 கொண்டு வந்தாங்க. ரெண்டுமே வந்து சேல்ஸ் வந்து ஆகல. எவ்வளோடா சொன்னீங்க இதெல்லாம்? 90 சொன்னா. 90. ஒரு 15 லிட்டர் கிடைக்கும். சரி சரிண்ணா. கடை போட்டு கிடைக்குது. இப்போ 15. இப்பயே 5 கிடைக்குது. சரி சரிண்ணா. இன்னும் சேருமா? கண்டிப்பா சேரும். சரி சரிண்ணா. எந்தவண்ணா நீங்க? ஆப்பர். பாப்பாரப்பட்டி. இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 லிட்டர் பால் நல்லா வந்து ஹெச்எப் மாடு. எல்லாம் வந்து காம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நல்லா லென்த் சைஸ் வந்து இருக்கு ஒரே லெவலில். சூப்பர் மாடு தான். வியாபாரம் வந்து இன்னைக்கு நடக்கல, அப்படியே வந்து ரெண்டுமே வந்து இருக்கு. எல்லாம் மடியும் வந்து பாருங்க நல்லா அருமையா இருக்கு. ஒரு 15 லிட்டர் பால் இப்பயே கிடைக்கும். இன்னும் சேர்ந்து கறக்கும். இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் வந்து சேர்ந்துச்சுன்னா. ஏன்னா இப்போ இந்த ரீசெண்ட் இப்போ கணக்குட்டி வந்து போட்டு இருக்கு. டே வந்து பாத்தீங்களா அந்த சைடு வந்து போய் பார்ப்போம் இருக்கான்னுட்டு. வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்கு. கைப்பாலங்களாம் இந்த சைடு வந்து இருக்கிறது. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்ப போகிறோம். சந்தை வந்து முடிய போகுது. ஓவர் வெயில். இன்னும் ஒரு சில மாடுங்க மட்டும்தான் இருக்குது சேல்ஸ் எதுவும் ஆகாமல். ஸோ அவங்கள ரிட்டர்ன் வந்து கொண்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். ஏன்னா 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஓரளவுக்கு வந்து பார்த்துட்டோம். நிறைய வந்து ரேட் வந்து கேட்க முடியல. ஏன்னா டைம் கொஞ்சம் ஓவராக ஆயிடுச்சு இன்னைக்கு. அடுத்த வாரம் வந்து பார்ப்போம் இந்த மார்க்கெட்டை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நம்ம சேனலை. இல்லை ரிட்டன் ஒயிட்டில் எல்லாம் கைப்பாலுங்க தான். ரெண்டை வந்து பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. வந்து சேல்ஸ் வந்து ஆகல. இந்த சைடு வந்து ஒரு எச்சா மாடு வந்து மாடு கண்ணோட இருக்கு பாருங்க. கண்ணுக்குட்டி வந்து சூப்பரா இருக்கு கலரு. மாடும் நல்லா வந்து பெரிய மாடு கண்ணு மாடோட இருக்கு. பொட்டக்கண்ணா அப்புறம் பொட்டக்கண்ணா எவ்வளோ நாள் ஆச்சு கண்ணு போட்டு? கண்ணுக்குட்டி கலர் வந்து பாருங்க அருமையா இருக்கு. பொட்டக்கண்ணு தான் போட்டு இருக்கு. 4 பல்லு மாடு. இன்னும் சேல்ஸ் வந்து ஆகல இன்னைக்கு. முந்தினே தான் போட்டுச்சா? முந்தினே தான். சரி சரி. எவ்வளோ சொன்னீங்க? 87. சனியில் வாங்குதான் நீங்க? நல்லா இருக்கு மாடு வந்து கலர் வந்து நல்லா இருக்கு. கண்ணுக்குட்டி வந்து பொட்டக்கண்ணு தான். சேல்ஸே வந்து ஆகலை. அதை வந்து பிடிச்சிட்டே இருக்கு. சனியிலேருந்து 90க்கு மேலே வந்து வாங்கியிருக்காங்க. கண்ணு போட்டு தான் அதை விட ரேட்டு கம்மியாயிடுச்சு. நல்லா மாடு தான். இன்னும் மடி கம்மியாக வச்சுருக்கணும். நல்லா மடி வச்சுருந்தோன்னா நல்லா ரேட்டு போயிருக்கும். ஒரு சில மாடெல்லாம் மடியே இல்லைனாலே நல்லா பால் வந்து கறக்கும். ஒரு சில மாடு வந்து பெரிய மாடு வச்சா பால் கம்மியாக கறக்கும். ஸோ பாலுக்கு வந்து ஒரு 10-15 வந்து போனால் தான் எவ்வளோ கறக்குன்னு தெரியும். இதெல்லாம் எல்லாமே வந்து வாங்கியிருக்க மாடுங்க தான். சேல்ஸ் வந்து ஆகிட்டு இருக்கு.